தங்க சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. நாங்கள் அந்த இனிப்பு சுவை உள்ள கடலைப்பருப்பு மட்டுமே தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம். அதுபோக வெல்லம், அதுபோக எங்கள் ஊர் தாமிரபரணி தண்ணீர், இதெல்லாம் கலந்து தான் வெறும் 399 ரூபா கட்டினா போதும். இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு பகுதிக்கும் கடலை மிட்டாய் இப்போ கடலை மிட்டாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் கடலை மிட்டாய் வாண்டட் ஆகிடுச்சு. இப்போ கோவில்பட்டி கடலை மிட்டாய் இந்த மாதிரி இப்போ அதாவது அந்தந்த ஊரில் முந்திலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர்லேயே போட்டுட்டு கோவில்பட்டி கடலை மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய் சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ என்னென்னா ஒரிஜினல் கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படின்னா. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் கண்ணன். நான் கோவில்பட்டி கடலை மிட்டாய் அசோசியேஷனோட செக்ரட்டரியாக இருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை உண்டு. அதே மாதிரி கோவில்பட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட நினைவுக்கு வரக்கூடியது கடலை மிட்டாய் தான். அந்தளவுக்கு உலக புகழ்பெற்ற ஒரு தின்பண்டம் தான் கோவில்பட்டி கடலை மிட்டாய். இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு கடந்த 2020ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு கிடச்சி எங்களுக்கு பெருமை சேர்த்துருக்குது. இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் எதனால் இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் பிடித்த சுவையான தின்பண்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான பாரம்பரியமான முறைப்படி நாங்கள் தயார் பண்ணுறது தான். இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடியே பொன்னம்பல நாடார் அப்படிங்கிறவர் தான் கடலை மிட்டாயை கோவில்பட்டியில் அறிமுகப்படுத்தி கடலை மிட்டாயை தயார் பண்ண ஆரம்பித்தார். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பை வறுத்து அது கூட வெல்லம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி இதை இடித்து கையில் உருண்டைகளாக பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதோட அந்த கடலை உருண்டையானது என்னென்னா கொஞ்ச நாள் தான் வச்சுருந்து சாப்பிட முடியுது, வேலை பளுவும் அதிகமாகுது. ஸோ இதுக்கு சுருக்கமாக வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் மண்டை வெள்ளை பாகு அதை பாகுகாக காய்ச்சி அது கூட இந்த நிலக்கடலை பருப்பை போட்டு நாம் ஒரு மிட்டாயாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி சொல்லி தான் தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. மண்டை வெள்ளத்தை நல்லா காய்ச்சி கம்பி பதம் உர வச்சு அதில் இந்த கடலை பருப்பை போட்டு கிண்டும் போது ஒரு சுவையான கடலை மிட்டாய் உருவாச்சு. அதிலிருந்து தான் இந்த கடலை மிட்டாயானது இந்த அளவுக்கு உருவாகிட்டு இருந்துச்சு. இந்த கடலை மிட்டாய் எவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் கடலை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் கடலை மிட்டாய் அந்த 1 பைசா 2 பைசா அப்படிங்கிற அளவுக்கு சதுரமாக பீஸ் வச்சு விற்பாங்க. அப்படி விற்றுக்கிட்டு இருக்க கடலை மிட்டாயில் சைடில் வெட்டும் போது சைடில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டுகள் இருக்குங்களா அதை பள்ளிக்கு போயிட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உதிரி கடலை மிட்டாய் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த உதிரி கடலை மிட்டாயானது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதுவே அதிகமாக வேணும்னு கேட்டு வரும்போது நாங்கள் முழுக்க முழுக்க உதிரி கடலை மிட்டாயாகவே தயார் பண்ண ஆரம்பித்தோம். அந்த சின்ன சின்ன பீசஸாகவே தயார் பண்ண ஆரம்பித்து அதை 100 கிராம் 200 கிராம்ங்கிற பாக்கெட்டில் போட்டு விற்க ஆரம்பித்தோம். அப்படி விற்கும்போது பார்த்திங்கன்னா அதோட சேல்ஸ் அதிகமாகிடுச்சு. வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே வண்டியை நிப்பாட்டி வாங்கிட்டு போகிற அளவுக்கு ஆனாங்க. இப்போ அந்த பொன்னம்பல நாடாருங்கிறவங்க இப்போ பண்ணலை, அவங்களோட வாரிசுகள் யாரும் பண்ணலை. ஆனால் அவங்கக்கிட்ட வேலை பார்த்தவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு 100க்கும் அதிகமான கடலை மிட்டாய் கம்பெனிகள் கோவில்பட்டியில் இருக்குது. அதை நம்பி பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கு அதிகமான தொழிலாளர்கள் நேரடியாக பயன்படுறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஒரு 10,000 தொழிலாளர்கள் இதனால் பயன்பட்டு இருக்காங்க. இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் ஏன் இது இவ்வளவு சுவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுற்று வட்டார பகுதிகளில் விளையக்கூடிய கடலை பருப்புக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இனிப்பு சுவை அதிகம். ஒரு சில ஏரியாவில் உள்ள பருப்பு எண்ணெய் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நாங்கள் அந்த இனிப்பு சுவை உள்ள கடலைப்பருப்பு மட்டுமே தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம். அதுபோக வெல்லம், அதுபோக எங்கள் ஊர் தாமிரபரணி தண்ணீர், இதெல்லாம் கலந்து தான் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு இந்த ஒரு சிறப்பான ஒரு சுவையை கொடுக்குது. அதனால தான் இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் பார்த்திங்கன்னா உலகம் பூரா ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. இப்போ GI 2020க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட ஏற்றுமதியும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறதும் அதிகமாக இருக்குது. எல்லா ஊர்லேருந்தும் கோவில்பட்டி கடலை மிட்டாய் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குகிறாங்க. அதோட வேல்யூவும் கூடி இருக்குது. இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் புவிசார் குறியீடு பெற்ற
கோவில்பட்டி கடல மிட்டாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தபால் உரை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தபால் உரை பார்த்தீங்கன்னா கடல மிட்டாய் பேர் போட்டு கடல மிட்டாயோட படம் போட்டு வந்திருக்கும். இது வந்து லிமிடெட் எடிஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பொருளுக்கும் வந்து ஒரு தபால் உரை வெளியிட்டு கௌரவப்படுத்துவாங்க. அதை மாதிரி கோவில்பட்டி கடல மிட்டாய்க்கும் வந்து ஒரு தபால் உரை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ கோவில்பட்டி கடல மிட்டாயோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடல மிட்டாய் வாங்குறீங்க, வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்தா கூட அது வந்து கெட்டுப்போகாது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் அதை தயார் பண்ணுறோம். அதனால தான் வெளியூர்களுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிறோம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். இங்கேருந்து கப்பலில் போகும்போது கூட ஒரு சில நாடுகளுக்கு போகும்போது 80 நாள் கூட ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த கடல மிட்டாயை அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அப்பவும் வந்து அந்த கடல மிட்டாயோட சுவை வந்து இன்று சாப்பிடும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 90 நாள் கழித்து சாப்பிடும்போதும் அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து கோவில்பட்டி கடல மிட்டாய் மிகவும் தரமாகவும் நல்லா ரொம்ப நாள் நிலைச்சி நிற்கிற மாதிரி நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறதுனால தான் எங்களோட கோவில்பட்டி கடல மிட்டாய்க்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. இப்போ வந்து கோவில்பட்டி கடல மிட்டாய் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டாங்க. அதாவது வெறும் 399 ரூபா கட்டினா போதும், இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு பகுதிக்கும் வந்து கடல மிட்டாய் வந்து கிடைக்கும். நீங்கள் 399 ரூபா இது பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா, இங்கேருந்து கோயிலில் நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவுக்கு வந்து கடல மிட்டாய் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது போக கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அதாவது 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் அப்படிங்கிற இதில் வந்து கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து கடல மிட்டாயை வந்து நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோவில் மற்ற ரயிலில் வரக்கூடியவங்க வந்து கடல மிட்டாய் வாங்கினா இறங்கி வந்து வாங்கணும், அப்படி ஊருக்குள்ள வந்து தான் வாங்கணும். ஸோ அந்த சிரமமும் இல்லாமல் இருக்காக 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் அப்படிங்கிற சிஸ்டத்தின் படி கோவில்பட்டி கடல மிட்டாய் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கோவில்பட்டி கடல மிட்டாய் கிடைக்கும். கடல மிட்டாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வழக்கமாக ஒரே சைஸில் தான் எல்லாரும் சதுர ஷேப்பில் தான் இருக்கும், இல்லைனா நீல டைப்பில் இருக்கும். பட் நாம் வந்து வித்தியாசமாக அதுலேயும் ஒரு வித்தியாசம் புகுத்தணும்னு சொல்லி டைமண்ட் சைஸில் வந்து கடல மிட்டாய் போடுறோம், ஹார்டின் சைஸில் கடல மிட்டாய் போடுறோம். அது போக பார்த்தீங்கன்னா கல்யாண ஆர்டர்களில் வந்து முதல்ல வந்து கடலை உருண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கடலை உருண்டையை இப்போ மாற்றிட்டு என்னென்னா பொண்ணு மாப்பிள்ளை படம் போட்டு அவங்களோட வெட்டிங் டேட் போட்டு மண்டபம் தேதி போட்டு அதை ஒரு ஸ்டிக்கர் பண்ணி அதையும் கூட வந்து 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கடல மிட்டாயில் வந்து வச்சு கூட நாங்கள் கஸ்டமருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல மிட்டாயில் வந்து வெரைட்டிஸ் நிறைய பண்ணுறோம். என்னென்னா அப்படின்னா வந்து முதல்ல வந்து கடலைப்பருப்பு மண்டபம் இது வச்சு மண்டபம் போட்டு தான் கடல மிட்டாய் பண்ணிக்கிருந்தோம். இப்போ வந்து கருப்பட்டிலையும் கடல மிட்டாய் பண்ணுறோம். கருப்பட்டி கடல மிட்டாய், நாட்டு சக்கரை கடல மிட்டாய், பனை வெல்லம் கடல மிட்டாய், அதுபோக வந்து அதில் ஃப்ளேவர்ஸ் அதாவது வந்து ஏலக்காய் போட்டு ஏலக்காய் கடல மிட்டாய், சிக்கு கடல மிட்டாய், இஞ்சி கடல மிட்டாய், வெண்ணிலா ஃப்ளேவர் கடல மிட்டாய், பூஸ்ட் கடல மிட்டாய், இந்த மாதிரியான வெரைட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து நவதானியங்களை வச்சு வந்து கடல மிட்டாய் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதாவது இப்போ வந்து சோளம் இருக்குன்னா சோளத்தை நல்லா பொரித்து அது கூட கடலைப்பருப்பு மிக்ஸ் பண்ணி அதை வந்து சோளம் கடல மிட்டாய் அதெல்லாம் போடும்போது எங்களுக்கு நிறைய அதாவது என்ன சொல்கிறது போடும்போது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. அதை கொஞ்சமாக மேம்படுத்தி இன்றைக்கி வந்து நவதானியங்களில் ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோளமாக இருந்தாலும் சரி, கேப்பையாக இருந்தாலும் சரி, கம்பு, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அதுலேயும் கடல மிட்டாய் அதாவது கடலைப்பருப்பு அது போக பார்த்திங்கன்னா இப்போ வந்து முருங்கை இலை பவுடர் அதை வந்து ஆட் பண்ணி அதாவது வந்து முருங்கை இலை பவுடர் பார்த்திங்கன்னா வந்து இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. டைரெக்டாக யாரை பிள்ளைங்க வீட்டில் வந்து கீரைகளை சாப்பிடாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த கீரைகளை சாப்பிடாத குழந்தைகளுக்கு எப்படி செய்கிறது இரும்பு சத்து கிடைக்க வைக்கணுமே அப்படின்றத கடல மிட்டாய்னா ஈஸியாக சாப்பிட்றாங்க. இப்போ சாக்லேட் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துடுச்சு. எல்லாருமே ஸ்கூல் குழந்தைங்க முதற்கொண்டு வந்து கடல மிட்டாய் அவங்களோட பிறந்தநாள் அப்படின்னா கடல மிட்டாய் தான் கொண்டு போகிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க, டீச்சர்ஸும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பிறந்தநாளுக்காக கடல மிட்டாய் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து சத்து கிடைக்கணும் அப்படின்றக்காக முருங்கை இலை பவுடரை போட்டு முருங்கை இலை கடல மிட்டாய்னு சொல்லி இப்போ புதுசாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து நல்ல இதாக இருக்குது. அதோட இரும்பு சத்து நிறைய சத்துக்கள் வந்து முருங்கை இலையில் இருக்குது. நம்ம அதனால் வந்து அந்த முருங்கை இலை கடல மிட்டாயும் போடுறோம். நாங்கள் அந்த முருங்கை இலை கடல மிட்டாயை கூட வந்து கோவில்பட்டி கடல மிட்டாயை நமது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சத்துணவோடு சேர்த்து இதையும் கோவில்பட்டி கடல மிட்டாயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே வந்து வேண்டுகோள் வைத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வேளை சத்துணவோட கடல மிட்டாயும் கொடுக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து சத்து அதிகமாகும், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தாழ்மையான வேண்டுகோளாக கூட இந்த நேரத்தில் வச்சுக்கிறோம். இப்போ கடல மிட்டாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் வந்து கடல மிட்டாய் வந்து வாண்டட் ஆகிடுச்சு. இப்போ கோவில்பட்டி கடல மிட்டாய் இந்த மாதிரி இப்போ அதாவது அந்தந்த ஊரில் முந்திலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர்லேயே போட்டுட்டு கோவில்பட்டி கடல மிட்டாய் சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ என்னென்னா ஒரிஜினல் கோவில்பட்டி கடல மிட்டாய் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எங்களோட பேக்கெட்டில் போகாமல் வந்து அந்த ஜிஐ டேக்கோட சிம்பிள் இருக்கும்.
அந்த சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் கோவில்பட்டி கடல மிட்டாய். சிம்பிள் இல்லாமல் யாராவது கோவில்பட்டி கடல மிட்டாய் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து டூப்ளிகேட். சரிங்களா? அப்படிங்கும்போது வந்து கோவில்பட்டியோட ஒரிஜினல் கடல மிட்டாய் கிடைக்குன்னு சொல்லி எங்களை தேடி வர்றாங்க. ஸோ அந்த கடல மிட்டாயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து கடல மிட்டாய் கொடுத்துட்ருக்கோம். அதுபோக இந்தியா முழுவதும் எங்களோட கோவில்பட்டி கடல மிட்டாய் வந்து டெய்லி வெளியூருக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளான குவைத்து, கத்தார், சவுதி மற்றும் சிங்கப்பூர், மாலத்தீவு, அமெரிக்கா இந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கும் நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில நாடுகள் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஸ்பெயின் இந்த மாதிரியான நாடுகளுக்கும் எங்களுக்கு வந்து அங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கான ப்ரொடக்ஷன் அதிகமாக எல்லா ஊர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுவோம். உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.